காய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா பால் ரொட்டி தான். இதெல்லாம் நாவுத்துவளுக்கெல்லாம் உடைச்செல்லாம் எறிவினம். அதுதான் பால் ரொட்டி. ஓகே, நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து நான் இந்த கப்பால் இந்த புட்டு கொத்துற இந்த கப்பால் வந்து நான் ஒரு கப் வெள்ளை பச்சை அரிசியை போட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளே வந்து இப்போ நான் தண்ணியை ஊற்றி கொள்ள போகிறேன். ஓகே, இது வந்து இப்போ வடிவாக கழுவ போகிறேன். பாருங்க, நான் 3-4 தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நான் மூடி விட போறேன். இது வந்து இப்படியே 2 மணித்தியாலமா இது இப்படியே ஊறட்டக்கம். அதுக்கு பிறகு நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அடிச்செடுப்போம். ஓகே, இது இப்படியே இருக்கட்டக்கம். பாருங்கோ, 2 மணித்தியாலமா ஆயிட்டுது. இதை நான் வந்து இப்போ வேற வச்சுட்டேன். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அடிச்செடுக்க போகிறேன். நான் வந்து குறுநல் புரும்பா எடுக்கல, அப்படியே மாவாத்தான் அடிச்செடுக்க போகிறேன். இப்போ நான் முதல்ல அடிச்செடுத்துட்டு காட்டுறேன். பாருங்கோ, நான் வந்து அடிச்செடுத்துட்டேன். இந்த மாதிரி கடிச்சடிச்சிங்கன்னா சரி, வந்து சாதுவான குறுநலோட இந்த தெரியும் இப்படியே இந்த மாதிரி கடிச்செடுத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, அடுத்தது வந்து தேங்காய்ப்பூ வந்து ஒரு கொஞ்சமாக தான் நான் எடுத்துருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இதை கொஞ்சமாக தான் புளிஞ்சு ஒரு கொதியில தான் இதை குழைக்க வேணும். இந்த பாலில் தான் இதை குழைச்செடுக்க போகிறோம். தான் இவ்வளோ சொட்டு தேங்காய்ப்பூ எடுத்துருக்கிறேன். அதோட வந்து மிளகு சீரகமும் தேவையான அளவு எடுத்துக்கொள்வோம். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க, நாங்கள் முதல்ல வந்து பாலை காய்ச்சி எடுப்போம். பாருங்கோ, பால் புளிஞ்சு எடுத்துட்டேன். இந்தளவு கொஞ்சமாக காணும். பாருங்கோ, ஒரு சில்வர் அளவு பால் காணும். அவ்வளோ ஒரு சுண்டு அரிசிக்கு அதே கூடத்தான் நாங்கள் காய்ச்சிகளை கொஞ்சம் கூட புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். உப்பு எல்லாத்துக்குமே போடத்தான், எல்லா இதுகளுக்குமே போடுறது தானே, நான் அதால் சொல்ல இல்லை. உப்பு இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இதை வந்து நாங்கள் வடிவாக நல்லா காய்ச்சி எடுப்போம். காய்ச்சிட நல்லா காய்ச்சிட தேவையில்லை, ஒரு கொதி வந்தாலே காணும். இது இப்போ வந்து கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ள நாங்கள் மிளகு சீரகத்தை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் மாவுக்குள்ள மிளகு சீரகத்தை போட்டுக்கொள்ளுவோம். வடிவா குழைச்சி விடுவோம். வேறங்கோ வடிவா கிளந்து விட்டுட்டு அது ஒரு கொதி வேற கொண்டு கிண்ட சரி. இதுக்குள்ள விட்டு வடிவா ஓகே, இது இப்படியே இருக்கட்டுக்கும். பாருங்கோ, இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் காணும். இப்போ வந்து நான் நிப்பாட்டி கொள்ள போகிறேன். ஓகே, இதை வந்து நாங்கள் சுட விட்டு கிண்டி கொள்ளுவோம். உப்பு வந்து நான் இதுக்குள்ளே போட்டபடியாக நான் மாவுக்குள்ளே போட இல்லை. ஓகே, வாங்க இப்போ கிண்டி கொள்ளுவோம். நான் பாலை விட்டு கொள்றேன். மாவுக்குள்ளே அளவளவாக விட்டு கிண்டி கொள்ளுவோம். இந்த பச்சை அரிசி மாண்டபடியாக கணக்க பால் தேவையில்லை. காணாது தேம்பிட போகிறேன். கொதிக்கவே விட்டுடணும். பாருங்கோ, இந்த பதமாக கிண்டினீங்கன்னு சொன்னால் சரி. இதை வந்து நாங்கள் இனிமேல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அடிச்செடுத்தோம்னா சரி. இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுட்டு தான் நீங்கள் சுட்டிங்கன்னு சொன்னால் நல்ல இதாக வரும் பொங்கி கொண்டு. பாருங்க, நான் எடுத்த பாலில் நான் எடுத்து வச்ச பாலில் இவ்வளவும் மிச்சம் எனக்கு அவ்வளவுமே காணும். பார்த்தீங்களோ, டக்கண்டு கொஞ்சம் தண்ணி விட்ட உடனேயே சரியாக வந்துட்டுது. பாருங்கோ,
பார்த்தீங்களா, நல்ல பதம். நான் இந்த குருணல் ஒன்று நான் போடுறதில்லை. பார்த்தீங்களோ, இதை வந்து நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்கா ஆண்டபடியாக பூவரசம் இலையில் கூடி இதை தட்டி போட்டுக்கொள்ளலாம். பூவரசம் இலை இல்லையான்னு சொன்னால் வாழை இலையில் தட்டி கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கு வாழை இலையை தான் தட்டி காட்ட போகிறேன். பார்த்தீங்களோ, நல்ல பதமாக வந்துட்டு. பார்த்தீங்களா, இதுக்குள்ள இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட போகிறேன். கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். கதையும் படிவா காப்பி நெஞ்சு குழைச்சி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னு சொன்னால் சரி. இதுக்குள்ளே வந்து நீங்கள் எள்ளுகள் கூடி போடலாம். நான் எள்ளு போட இல்லை, விரும்பினாக்கள் போட்டுக்கொள்ளலாம். பத்து நிமிஷமாக அப்படியே இருக்கட்டுக்கு மூடி வைப்போம். அப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. இதை வடிவாக வந்து நாங்கள் குழைக்க வேணும். நல்ல வடிவாக அடித்து குழைக்க வேணும். ஓகே, இது இப்படி இருக்கட்டுக்கும். வந்து நாங்கள் எண்ணெய் வந்து நான் சட்டியில் விட்டு வச்சுருக்கிறேன். அதை நான் அடுப்பில் வச்சுக்கொள்கிறேன். நான் கூட எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன், சின்ன சட்டியினோட. அப்போ தான் கரண்டியால் அள்ளி அள்ளி ஊற்றிக்கிறேன், நல்ல வடிவாக பொங்கி வரும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெயை பூசி போட்டு அளவாக நம்ம எடுத்து தட்டுவோம். பாருங்க, இந்தளவு மா எடுத்தா சரி. எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இதில் வந்து இந்த மா அப்படி தட்டைக்குள்ளே வந்து வெடிப்பு வரக்கூடாது. மெல்லிசா நாங்கள் தட்டி எடுக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். பாருங்கோ, இப்படி போட்டுட்டு இப்படி வந்து எண்ணெயை அள்ளி அள்ளி ஊற்றி பிடிச்சி கொண்டு இருக்க வேணும். அப்போ தான் பொங்கி கொண்டு வரும். பாருங்கோ, என்ன மாதிரி பொங்கி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கோ. இதை வந்து மற்ற கரண்டியால மெல்லமா திருப்பி விடுவோம். பார்த்தீங்களோ, இனிமே வந்து பொங்கின அப்புறம் வந்து நாங்கள் இது போட எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் முருகட்டுக்கும் இது வந்து இப்போ நல்ல வடிவா பொன்னுறதுக்கு வரட்டுக்கு நாங்கள் அடுத்ததையும் தட்டி கொள்ளுவோம். கொஞ்சம் எண்ணெயை பூசி போட்டு தட்டினீங்கன்னு சொன்னா அது வடிவா வரும். ஓகே, பாருங்க, அதை ஒரு கை திருப்பி விடுவோம். பாருங்க, இந்த உடியாமலுக்கு வடிவா வட்டமா அழுத்தினீங்கன்னு சொன்னா தான் நீட்டா எடுப்பீங்க. இது வந்து இன்னும் ஒருக்கா வந்து நீங்கள் இதை இந்த போட்டதை வந்து திருப்பியும் ஒருக்கா போட்டு எடுக்கலாம். நாங்கள் எல்லாம் சுட்டு முடிச்ச அப்புறம் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் அந்த இப்படி வந்தது வந்து நல்ல இதாக இருக்கு, முள்ளுக்குள்ளே போகாம. இதை எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, மற்றதையும் போட்டுக்கொள்கிறேன். டக்கண்டு எண்ணெயை ஊற்றி கொள்ளணும். பார்த்தீங்களோ, ரெண்டாவதும் இந்த மாதிரி பொங்கி கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களோ,
அதுவும் வேகுது. நாங்கள் அடுத்ததையும் வட்டமாக்குவோம். பாருங்க, இந்த கரையல்ல வந்து வெடிப்போல் வரக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி கட்டிங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இப்போ வந்து நான் அடுத்ததையும் பிரட்டி விட போனோக்கா. இப்போ இதையும் எடுத்துக்கொள்ளுவோம். இதுங்களா என்ன மாதிரி வடிவா பொங்கி இருக்கண்டு. இப்போ நாங்கள் அடுத்ததையும் போட்டுக்கொள்ள போகிறேன். இந்த பால் ரொட்டிக்கு வந்து கலகலண்டு கதைக்கணுமா, கதைச்சாத்தானாம் நல்லா பொங்குமாம். பார்த்தீங்களோ, நானும் கலகலண்டு கதைக்கிறேன் நானாம். அதான் உனக்கு பால் ரொட்டி பொங்குதாமன்னு தான் சொல்லுவினம். பார்த்தீங்களோ, பார்த்தீங்களோ என்ன மாதிரி பொங்கி கொண்டு வந்துடுது. பார்த்தீங்களோ, மூன்றாவது நல்ல வடிவா பொங்கி கொண்டு வந்துடுது. பார்த்தீங்களோ, பார்த்தீங்களா? திருப்பி விடுவோம். பாருங்கோ, அடுத்ததும் வடிவா நீட்டா இதண்ட வேணும். இது வந்து இன்னும் ஒரு ரகசியமான ஒரு இதுவும் இருக்குது, நீங்க செய்து கொள்ளலாம். அது வந்து இப்போ உங்களுக்கு அரிசி மாவுல பொங்க இல்லையென்று சொன்னா, அரிசி மாவுல பொங்க இல்லையென்று சொன்னா கொஞ்சம் அவிச்ச கோதுமை மாவை போட்டு சேர்த்து பாருங்கோ, கல கல கலண்டு பொங்கும். பாருங்கோ. சரி, இப்போ நான் மற்றதையும் எடுத்துக்கொள்ள போறேன். பார்த்தீங்களோ என்ன மாதிரி பொங்கி இருக்குன்னு. பார்த்தீங்களோ, இப்போ வந்து நாங்கள் அடுத்ததையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்ட உடனே எண்ணெய் அள்ளி ஊற்ற வேணும். பொங்கும் தானே எண்ணி போட்டு நீங்கள் ஊற்றாம விட்டீங்கன்னு சொன்னால் கடைசி மட்டும் பொங்காது. வேறங்க என்ன மாதிரி பொங்குதுன்னு பார்த்தீங்களோ. பார்த்தீங்களா? பார்த்தீங்களோ, ஒரு 10-15 வரை வச்சு வச்சு இதை சுடுங்கோ. கலகலண்டு கதைச்சி கதைச்சி சுடுங்கோ, நல்ல வடிவா பொங்கி கொண்டு வரும். பாருங்கோ, எல்லாமே பொங்கி பொங்கி எனக்கு வடிவா வந்து கொண்டு இருக்குது. பாருங்கோ, பார்த்தீங்களோ. இப்போ வந்து நான் மற்ற உருண்டையும் எடுத்து செய்யப்படுத்தி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்ளுறேன். போட்ட உடனேயே எண்ணெய் அள்ளி அள்ளி போட்ட உடனேயே எண்ணெய் அள்ளி ஊற்ற வேணும். ஏந்து நீங்கள் அது பொங்குந்தானியண்டு விடக்கூடாது. சில பேருக்கு 2-3 எல்லாம் சில போல பொங்காம வரும். எனக்கு போட்ட உடனே முழுக்களுமே பொங்கி கொண்டு தான் வருது. பாருங்கோ, பார்த்தீங்களோ, எல்லாம் ஃபுல்லா சுட்டு மூடி இதுன்னு 2 தான் கிடக்குது. பார்த்தீங்களோ, எல்லாமே எனக்கு பொங்கி கொண்டு தான் வந்துருக்குது. இது வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து ஒரு அகல் கேட்டிருந்தவையல், எனக்கு இந்த பால் ரொட்டி வந்து செய்து போடுங்க அக்காண்டு. அதனால தான் நான் முன்னாடியே தொடங்கினான். பாருங்கோ, பாருங்கோ, கடைசி உருண்டை இதான். கடைசி உருண்டை போட்டுக்கொள்ள போறேன். கரியல்ல எல்லாம் நல்லா அழுத்த வேணும். திருப்பி கொள்ளுவோம். எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சுட்டும் நான் திருப்பியும் ஒருக்கா போட்டு எடுக்க போறேன். அப்பதான் இறுக்கமா அந்த உடையாமலுக்கு இருக்கும். இதையும் எடுத்து கொள்ளுவோம்.
அப்பம் கடைசி பால் ரொட்டிய ஓகே அந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களோ எல்லாமே நான் செய்து முடிச்சுட்டேன் இதையும் எடுத்துக்கொள்ளுவோம் கடைசியையும் பாருங்கோ ஏன் ரெண்டாந்திரம் போட போறோம்னு சொன்னா இங்க பாருங்கோ இந்த மெல்லிசா பொங்கி இருக்குதானே இங்க பாருங்க மெல்லிசா நசியுது பாருங்கோ இந்த நசிவு எல்லாம் இல்லாமல் இறுக்கமா வர்றதுக்காக தான் இன்னும் ஒருக்கா போட்டு எடுக்க போறேன் போட்டுக்கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்க 2-3 போட்டுக்கொள்ளலாம் வடிவா இருகட்டுக்கும் இருக நாங்கள் இன்னொருக்கா திருப்பி விடுவோம் திருப்பி விட்டு போட்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த பொம்மி இருக்கிறது வந்து இப்படியே உள்ளே போகாமலுக்கு இருக்கும் பாருங்க எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்களா இதுக்கும் என்ன மாதிரி இருக்குண்டு கலர் கலர் வேற இருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களோ மிச்சத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் எடுத்துக்கொள்ளுவோம் இதில் ஒரு 5 இருக்கு அதையும் போட்டுக்கொள்ளுவோம் எல்லாருக்குமே இது செய்யறதுக்கு வராது நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க நான் வந்து கனதேரம் செய்துதான் பிடிச்சேன் நான் எனக்கு இப்பதான் எல்லாம் சரியா வந்திருக்கு வந்து இதையும் எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்களோ எல்லாமே பொங்கி கொண்டு தான் வந்திருக்குது பார்த்தீங்களோ இப்போ எல்லாமே சுட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து நான் ஒரு பிளேட்ல அடக்கி கொள்ள போறேன் பார்த்தீங்களோ எல்லாம் அடக்கிட்டேன் பார்த்தீங்களா நல்லா வடிவா வந்திருக்கு இப்போ வந்து நான் உண்டை முறிச்சு பார்ப்போம் முறிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க பார்த்தீங்களா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்களா அந்த பொம்மின வடியா இந்த 2 கோதுமை மாதிரி பார்த்தீங்களா பொறி வந்து உங்களுக்கு 2 பக்கம் மாப்பிள்ள வந்து பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்குண்டு இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமென்று சொல்லி நீங்க கொமெண்ட்ல எனக்கு எழுதுங்க ஓகே நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போறேன் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்